பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏசாயா 40:5. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. ஏசாயா 40:5. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. ஆம், கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாய் இருந்து மாம்சமான யாவும் அதை ஏகமாய் கண்டது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் யோசேப்பு, தாவீது, தானியேல், பவுல் ஆகியோரின் வாழ்க்கையை சொல்லலாம். அவர்கள் மேல் கர்த்தருடைய மகிமை இருந்தது. அவர்கள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்ததால் அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த மகிமை, அதாவது கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. அந்த மகிமை வெளியரங்கமாகிதான் யோசேப்பையும் தாவீதையும் தானியேலையும் சிங்காசனத்தில் அமரச் செய்தது. பவுலின் கையினால் அநேக அடையாள அற்புத அதிசயங்களை செய்ய வைத்தது. இதை மாம்சமான எல்லோருடைய கண்களும் கண்டது. கர்த்தரால் அழைக்கப்பட்டு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவருக்கு பயந்து வாழ்கிற நம்மையும், நம்முடைய நண்பர்களும் உறவினர்களும் உடன் வேலை செய்பவர்களும் நமது அங்கியை கலட்டி நமக்கு வரவேண்டிய பதவிகளையும் பட்டங்களையும் பிடுங்கி நம்மை குழியில் தள்ளிவிட்டு உண்மைகளை மூடி மறைத்து கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குகளையும் வாக்குத்தத்தங்களையும் குலைத்து போட்டதாக எண்ணி நம்மை சிறையில் இருக்கும் அனுபவத்திற்கு உள்ளாக கொண்டு போய்விட்ட நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இத்தகைய எந்த சூழ்நிலையில் நாம் வாழ்ந்தாலும் கர்த்தருக்கு பிரியமாய் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து வாழும்போது நம்மில் வைத்திருக்கிற அவருடைய மகிமை ஒரு நாள் கட்டாயம் வெளியரங்கமாகும். அன்று நம்மை சுற்றி இருக்கிற மாம்சமான யாவருடைய கண்களும், அதாவது நம்மை குழியில் தள்ளியவர்கள், நம்மை ஓட ஓட விரட்டியவர்கள், பொய்சாட்சி சொன்னவர்கள், பொறாமை எரிச்சற்காரர்கள் போன்ற எல்லோருடைய கண்களும் நம்மில் இருக்கிற கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமானதை பார்ப்பார்கள். எனவே கர்த்தருக்கே வழியை ஆயத்தப்படுத்துவோம், அவருக்கு பயந்து அவருடைய பாதையில் நடப்போம். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு பயந்து வாழ்கிற எங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானவை செவையாகி கரடு முரடானவை சமமாகி உம்முடைய மகிமை எங்கள் வாழ்க்கையில் வெளியரங்கமாகி மாம்சமான யாவருடைய கண்களும் அதை ஏகமாய் காணக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாள் முழுவதும் உம்முடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன்.